இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம ஒருத்தவங்கள அளவுக்கு மிஞ்சி நேசிக்கும்போது அவங்க ஒரு தடவை நம்மக்கிட்ட என்னை நேசிக்கிறான்னு கேட்டால் முதல்ல ஆமான்னு சொல்லுவோம். மறுபடியும் என்னை நேசிக்கிறேன்னு கேட்டால் மறுபடியும் ஆமான்னு தான் சொல்லுவோம். மூன்றாவது தடவை நேசிக்கிறான்னு கேட்கும்போது நம்ம என்ன கேட்போம்? ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்போம். அந்த சூழ்நிலையில் தான் பேதுரும் இருந்தான். ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சவன். அதனால தான் தேவன் நம்மளை இத்தனை தடவை என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறாரோன்னு நினச்சி ரொம்ப துக்கப்பட்டான். அதுக்கு தான் பேதுரு சொல்கிறான், நான் நேசிக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். இப்படி தெரிஞ்சதுக்கப்புறமும் தேவன் அவனை பார்த்து 3 தடவை என்னை நேசிக்கிறேன்னு கேட்ட உடனே அவனால் வேதனையை தாங்கிக்க முடியல. ஆனால் தேவன் அவனை சந்தேகப்பட்டு இப்படி கேட்கல. அவரோட ஆடுகளாகிய நம்மளை மேய்க்கிறதுக்கு அவனை திடன்படுத்துகிறாரு. ஏன்னா அவரோட ஆடுகளாகிய நம்மளை மேய்க்கும் போது பெரிய உபத்திரவம் கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்னு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறார். அதுக்காக இப்படி கேட்டார். உலகத்தின் பாடுகளை அனுபவிச்சது தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும் இல்லை, அவரோட விசுவாசிகளாகிய தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர் பாடுகளை உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்காங்க. இப்பயும் எத்தனையோ பேர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க கஷ்டங்களை. இப்படிப்பட்ட உண்மையான தேவனையும் தேவ மனிதர்களையும் என்றென்றைக்குமே நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கணும். ஆமேன்.